ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போது புதுக்கோயில் கட்டுற அந்த நிதி சேகரிப்பு விவரமாக கலைக்க வந்திருக்கிறேன். நாங்கள் வழியால் ஒரு பூத்தோடு செட்டப் பண்ணியிருக்கிறோம். என்ன மாதிரி எங்கள் சிவனடியார்களிடமிருந்து நிதி சேகரிக்கிறது. இப்போது எங்களிடம் 1.6 மில்லியன் இருக்குது. மற்றது இன்னும் 4 வருஷத்தில் எங்களுக்கு 900,000 எங்களோட டெம்பிள் ஆப்ரேஷனால் கிடைக்கும். அப்போ ஆல் டுகெதர் 2.5 மில்லியன் எங்களோட கேஷ் இருக்கும். எங்களோட கோயிலுண்ட எங்களுக்கு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு அரவுண்ட் 6.8 மில்லியன் to 7 மில்லியன் டாலர்ஸ் எங்களுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு தேவை கோர் அண்ட் ஷெல். அதனால் நாங்கள் இந்த 10 நாட்களில் எங்கள் சிவனடியார்களிடம் இருந்து 2 மில்லியன் டாலர்ஸை வந்து நாங்கள் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு தீர்மானித்து அறங்காவலர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா பக்தர்களோடையும் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். நேற்று மட்டும் நாங்கள் 28 பக்தர்களை எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது. அதில் 28 பேரும் கமிட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 10 நாட்களில் எங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறோம்ண்டு. அதோட சிலர் உடனடியாகவே பிளட்ஜ் தந்துட்டினா அதை வச்சு தான் நாங்கள் எவ்வளவு இப்போ வெளியில் பார்த்துருப்பீர்கள். வாயு பகவானும் வர்ண பகவானும் எங்கள் ஒரு அல்லோலப்படுத்திட்டார். எல்லாரும் இயற்கையும் எங்களுக்கு ஒரு ஒரு வார்னிங்கை தந்து கொண்டிருக்கிறீங்க. கிரியா செய்து முடியும் போது வெளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோவ் இப்போ அதுக்குள்ள தான் நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்து இப்போ தான் உங்களுக்கு வந்தாங்க. இப்போ அதில் நேற்று வந்து முதல் திருவிழா அண்டே பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அடியவர் $25,000 வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். அதோட இன்னொரு உபயோகாரரும் $10,000 பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். இன்று 2ஆம் திருவிழா. இந்த 2ஆம் திருவிழாவில் உபயோகாரர் இந்த பிள்ளைகள் மிதுன் ஜோதி ரவி, துளசி ஜோதி ரவி அவங்க 2 பிள்ளைகளும் சேர்ந்து $25,000 பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். மிதுன் ஜோதி ரவி மற்றது துளசி ஜோதி ரவி இப்போ பாருங்க விளையாட எவ்வளோ பிள்ளைகள் ஓடி விளையாடினவங்க. அதே மாதிரி இந்த கோயில் வீதியில் ஓடி விளையாடின பிள்ளைகள் ஜஸ்ட் கிராஜுவேட் பண்ணி இந்த கோயிலுக்கு நாங்கள் இது செய்ய வேணும் வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்லி அம்மா எனக்கு பர்சனலாக கால் பண்ணி எங்களோட பிள்ளைகள் 2 பேரும் தெரியினா நாங்கள் தற்புகழ்ச்சிக்காக இதை சொல்ல வேண்டாம். இது மற்றவைக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேணும், ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேணும் என்றதுக்காண்டித்தான் இளம் சமுதாயம் முன் வந்து இதை செய்திருக்கிறார். அத்துடன் இன்றைக்கு இன்னொரு உபயோகாரர் ஜெயகரன் டாக்டர் கோபி 25,000 பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். அதையும் ஒரு சமூகத்தில் ஒரு முன்மாதிரியாக நடக்கிற ஒரு ஆக்கள் அதையும் சொன்னவர் எங்களோட பேர் வந்து தற்போதைக்காண்டி சொல்ல வேண்டாம். நாங்கள் எல்லாரும் செய்ய தொடங்கிட்டுனா மற்றவைக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்க வேண்டும் என்று தான் இதை சொல்ல வச்சிருக்கிறோம். அதோட இன்றைய உபயோகாரர் ஜெயகௌரி கணேஸ்வரன் அவரும் $10,000 இங்கே பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். மற்றது நேற்றைய உபயோகாரர் நேற்று வேறையில் இன்றைக்கு சம்பவங்கள்ட மருமகன் மோகன் ராஜரட்னம் அவரும் $10,000 பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். அதோட இது மட்டும் இல்லை, 28 பேர் எங்களுக்கு கமிட் பண்ணியிருக்கணும் 10 டேஸில் ஃபாலோ பண்ணி. நாங்கள் ப்ரெஷர் இல்லை, உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணினீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லாம்சமாக உடனடியாக பே பண்ணலாம். 2வது ஆப்ஷன் வந்து நீங்கள் 5 இயர்ஸில் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. 3வது ஆப்ஷன் வந்து EFT வந்து நீங்கள் எவ்ரி மந்த்தும் ஒரு சர்டன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 நீங்கள் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா மந்த்லி அரவுண்ட் $170 உங்களோட பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு வரும். உங்களோட வசதிக்கு உங்களோட நிதி நிலைமையை பொறுத்து உங்களோட குடும்ப நிலையை பொறுத்து நீங்கள் தீர்மானிக்கலாம். இதை ப்ரெஷராக நாங்கள் அதை வச்சு கலைக்கிறோம் ஐயோ உங்களை கண்டுட்டு ஒரு அப்படி யோசிக்காதீங்கோ. எல்லாருக்கும் உங்களோட இந்த தலைமுறை செய்தால்தான் அடுத்த தலைமுறை அதை கொண்டு நடத்துவீங்கன்னா. அதோட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 பே 5 இயர்ஸுக்கு பே பண்ணுறீங்கன்னா எவ்ரி இயரும் எண்ட் ஆஃப் த இயர் வந்து 5 இயர்ஸ் கமிட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 5,000 பே பண்ணிங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கான டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் ரிசீட் தருவா. அப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் $100 பே பண்ணிங்கன்னா $40 டேக்ஸ் ரிட்டர்ன். அப்போ டெக்னிக்கலி நீங்கள் $60 தான் பே பண்ணுறீங்க கோயிலுக்கு. அப்போ உங்களுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் வேறு நாங்கள் உங்களுக்கு டேக்ஸ் ரிசீட் ஆஸ் யூஸ்வல் இப்போ செய்கிற மாதிரி அதுவும் செய்வோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் முதலாவது இந்த $25,000 வந்து மிதுன் ஜோதி ரவி துளசி ஜோதி ரவி சார்பாக
அவன் பேரண்ட்ஸ் அப்பா ஜோதிரவி அண்ணாவே கூப்பிடுறேன். அவருக்கு 2 வருஷம் சொல்லுவேன். அதே மாதிரி ஜெயகரன் டாக்டர் கோபி கிருஷ்ணகோபி, மற்றது ஜெயகௌரி கணேஸ்வரன், மற்றது சம்புவங்கள் மோகன் ராஜரத்னத்துக்காண்டி சம்புவங்கள் 2 வருஷம் 2 வருஷம். Meanwhile, last year when I went to Sri Lanka, a few years ago, when I went to Sri Lanka, I had an opportunity to visit the Pungadevi Kannagiyamman temple when they were building it. It was a spectacular thing to witness. I was able to go inside the temple and watch all the Indian artists. They were there doing the sculpture and everything. This temple also going to be that significant in Ottawa, and என்னை பொறுத்தவரையில் இந்த டெம்பிள் எங்களோட வாழ்நாளில் நடக்கணும். என்னென்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷனால் இதை பில்ட் பண்ண முடியாது. Only we can build it in our generation. If we build it, our next generation and the following generation will come and maintain the temple, and our cultural heritage will continue. And the culture continue பண்ணுறதுக்கு this is very important landmark, and we have to build it. There's no excuse. So this booth is outside, and if you go there, they will give you all the information. And before the end of the Tiruvalla, please donate. So they have the required amount to kickstart the project. So if they have the enough funds, they will start the project immediately. I was told in September the permit they will get the permit from the city. So please go and donate as much as you can, and then we hope that to continue give more donation in the future. Thank you. ஜெயகரன், நீங்கள் முதல் டாக்டர் நீங்கள் ஒரு நேரம் சொல்லலாம். 2019 ஆண்டிலிருந்து இந்த புதிய கட்டடத்துக்கான எஸ்டிமேட் கொடுத்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான திருவடிகள் இந்த அறிவித்தார். உங்களால் இயங்குறவு பங்களிப்பாய் கோயிலுக்கு கொடுப்பாய் கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தையல்நாயகி சமேத வைத்தியநாதர் சுவாமியினுடைய அனுசரணையில் இன்று நாங்கள் அவருடைய அந்த அலங்கார திருவிழாவிலே 2வது திருவிழாவாகிய கைலாய வாகன திருவிழாவிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி என்று அவர்களுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நீண்ட நாட்களாக அவாவாகவும் ஆர்வமாகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கோவில் இப்பொழுது கட்டுமான வேலைகள் தொடங்க போகின்றது என்ற அந்த உறுதிமொழி எங்களிடம் சேர்ந்திருக்கிறது. எனவே நாங்கள் பிறகு எல்லாம் நடக்கும்போது கொடுப்போம் என்று நினைத்த எங்கள் எல்லோருக்கும் இதுதான் கிடைக்கின்ற அந்த தருணம். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எவ்வளவுத்துக்கு நிதியை நாங்கள் கொடுக்கின்றோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இந்த ஆலயம் வரும். உண்மையிலேயே யோசித்தால் இந்த வைத்தீஸ்வரர் வட அமெரிக்காவிலே ஒரே ஒரு வைத்தீஸ்வரர் தான். இந்தியாவிலே ஒரு வைத்தீஸ்வரர், இங்கே ஒரு வைத்தீஸ்வரர். அதை விட ஒரு பெருமை ஒட்டோவாவில் இருக்கிற மக்கள் சேர்ந்து நாங்கள் கட்டுகின்றோம் இந்த கோவிலை என்று. எனவே இதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவோ ஆடம்பரங்களை செய்கின்றோம். ஐயாருக்காக ஒரு இறைவனுக்காக ஒரு ஒரு சிறிய பங்களிப்பை நாங்கள் செய்வதில் வாழ்நாள் பூராக நாங்கள் அந்த பங்களிப்பு செய்தால் எங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும். அதற்காக அவர்கள் இங்கு 3 வழிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு தொகையை அவர்கள் 10,000, 25,000, 50,000 அதற்கு மேலே என்னவோ உங்களால் முடிந்த அளவு நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் அதற்காக அவர்கள் உங்களுக்கு 3 வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்போ ஒரு தொகையை உங்களுக்கு ஒரே தடவையில் கொடுக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து அவர்களிடமிருந்து அந்த சிட்டையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களால் முடியவில்லை, அதை நாங்கள் தவணை முறையில் கொடுக்க போகின்றோம், 3 முறை 4 முறை கொடுக்க போகின்றோம் என்று சொன்னால் அதற்கும் அங்கே அவர்கள் வழிகள் செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் 4 தவணைகளாக பிரித்து அதை கொடுத்து முடிக்கலாம்.
இன்னொரு மிக இலகுவான மூன்றாவது முறையும் ஒன்று வைத்திருக்கிறார்கள். மாதாந்தம் நீங்கள் கொடுக்க போகின்றது, உதாரணத்துக்கு சொல்லுங்கள் 10,000 என்று சொன்னால் மாதாந்தம் உங்களுக்கு ஒரு $175 எவ்வளவோ செலவழித்து விட்டு போகிறோம். எங்களால் 10,000 கொடுப்பது பெரிய ஒரு தொகை உடனே கேட்கும் போது. ஆனால் ஒரு மாதத்திலே ஒரு $175 நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக எங்களால் முடியும். சிறு துளி பெருவெள்ளம். இந்த அவுட்லெட்டை பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு அழகிய ஒரு சான்றோன்றாக இருக்கின்ற இந்த வைத்தீஸ்வரர் உருவாக போகிறார் என்ற அந்த அவா எல்லாரிடமும் இருக்கிறது. எனவே இன்று நீங்கள் அதுக்கான ஆரம்ப வேலைகளை தொடங்கி நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். மிக விரைவில் இந்த திருவிழாவை நாங்கள் புதிய ஒரு கோவிலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி. समानं भवसनाय पुरुषस्तवेन्द्रियायष्टेवे प्रिये प्रतिष्ठति எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் முறையாக இந்த கோயில் ஆரம்பித்து 2007ஆம் ஆண்டு நாங்கள் இந்த கோயில் பார்க்க இருந்தது. அதை அமைத்து நாங்கள் 2014ஆம் ஆண்டு புதுக்கோயில் கட்டணும் என்று தீர்மானித்து நாங்கள் அதுக்கு கல்விகள் எல்லாம் அமைத்து ஆயத்த பண்ணி கொண்டிருந்தோம். இன்னொரு காரணத்தால் அது ஈடுபட்டு இப்போ தற்பொழுது நிர்வாகத்திற்கு முடிவுக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதோட நீங்கள் கண்டாத இடத்துல நாங்கள் புதுக்கோயில் கட்டையிட்டு கட்டப் போகின்றோம். இன்னொரு வருஷத்தில் ஆரம்பித்து விடுவோம். வைத்தீஸ்வரருக்கு நாங்கள் 14ஆம் ஆண்டு ஆரம்பித்தால் அவருக்கு இந்த நாங்கள் போட்ட இடங்கள் இடங்கள் அவர் இதுதான் இருக்க வேணும்னு வச்சுட்டார். நாங்கள் பின்னு போடுவோம் நான் செய்து கடைசியாக இதில் போடுவோன்ற பிறதான் அந்த வைத்தீஸ்வரர் நான் எனக்கு இதுதான் சரியான இடம் வந்து தீர்மானித்து நாங்கள் கோயிலட்டுறதுக்கு தீவிரமாக இந்த தீர்மானம் வந்துவிட்டது. ஆனால் உங்களோட ஒத்துழைப்பு கிட்டத்தட்ட 1 வருஷத்திலேயே முடிக்கலாம், இல்லாட்டி 5 வருஷத்திலேயே முடிக்கலாம். உங்களோட கை எவ்வளோ வாட்டி கொட்டுதோ அதை பொறுத்ததான் அந்த கோயில் வைத்தீஸ்வரர் கோயில் அமையும். இதற்கு முன்னே நாங்கள் செல்ல தேவையில்லை. நீங்கள் என்ன கட்டடத்துலாம் கேட்பீங்க, தமிழர்களுக்கு கோயில் கட்டை விட்டு கட்ட தொடங்க போகிறோம். உங்களோட கையால கட்டி கொட்டுங்கள் கட்டுங்கள். ஒரு வருஷம் தேவையில்லை, 2 வருஷத்திலே நாங்கள் கோயிலை கட்டி அடுத்த திருவிழா புது கோயிலை செய்ய ஓடும் கேட்டுக்கொண்டு உங்களை பணிவான் முறைகளை கேட்கிறேன். கூடிய விரைவு உங்களால் என்ற படங்களை செய்து வைத்திருக்கிற புது கோயில் அவசரங்களை படக்கம்.